உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத, பண செலவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம். எளிய மருந்துகளை ஒவ்வொன்றாக இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். எனிகோஸ்டெம்மா ஆக்சிலேர் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது வெள் அருகு. இந்த வெள் அருகு சூரணம் நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று. அதை வாங்கி ஒரு தேக்கரண்டி அளவு ஒரு டம்ளர் நீரில் இட்டு கொதிக்க வைத்து அதனோடு இனிப்பு சேர்த்து அன்றாடம் 2 வேளை பருகி வருகின்ற பொழுது குடல் புண்களை ஆற்றக்கூடியதாக அது திகழ்கிறது. குன்மம் என்று சொல்லுவார்கள், அதாவது அல்சர். அது மட்டுமல்லாமல் சூளை என்று சொல்லுகின்ற, சூலத்தாலே குத்துகின்ற அளவுக்கு வலி ஏற்படுவது, குடல் வாயு, வயிற்று பொறுமல், பெரு ஏப்பம், இவற்றையெல்லாம் போக்குகின்ற அருமருந்தாக இந்த வெள்ளருகு தீநீர் நமக்கு பயன் தரும் என்பது உண்மை. அன்பான நேயர்களே, குக்கும்பர் என்று சொல்லக்கூடிய வெள்ளரி பிஞ்சு அல்லது வெள்ளரிக்காய், இவற்றை சிறு துண்டுகளாக்கி சிறிது மிளகும் உப்பும் சேர்த்து கலந்து பச்சையாக மென்று தின்னுகின்ற நிலையிலே வயிற்று புண்களை ஆற்றுவது மட்டுமல்லாமல் பசியை தூண்டக்கூடிய ஒன்றாக இந்த வெள்ளரி பிஞ்சு, மிளகு, உப்பு விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அது மட்டுமல்லாமல் சிறுநீர் தாரையிலே ஏற்படுகின்ற எரிச்சலை போக்கக்கூடியதாக, சிறுநீரை தாராளமாக வெளித்தள்ளக்கூடிய ஒரு டயூரிட்டிக்காக, குடல் புண்களை ஆற்றுகின்ற ஒரு அற்புதமான மருந்தாக இந்த வெள்ளரி பிஞ்சு, மிளகு, உப்பு விளங்கும். இவற்றை அடிக்கடி சாப்பிடுவதனாலே உடலுக்கு குளிர்ச்சியும் வன்மையும் உண்டாகும் என்பது உண்மை. அன்பான நேயர்களே, மிளகு, கடுகு, பெருங்காயம் இது போன்ற இல்லத்திலே இருக்கின்ற சரக்குகளை வைத்து ஒரு புளி குழம்பு செய்து அதை எப்படி பயன்படுத்துவது என்று செயல்முறையிலே பார்ப்போம். அதற்கு மிளகாய் ஒரு அற்புதமான மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. வலியை போக்கக்கூடியது, குருதி நாளங்களுக்கு இது பலம் தரக்கூடியது. அந்த வகையிலே பசியை தூண்டக்கூடிய ஒன்றாகவும் திகழ்கிறது. முராயா கொய்னிகி என்று சொல்லக்கூடிய கறிவேப்பிலை இரும்பு சத்துவத்தை மிகுதியாக பெற்றிருக்கிறது. விட்டமின் சி செறிந்ததாக திகழ்கிறது. மணமுடையது, வயிற்று புண்களை ஆற்றக்கூடியது, பித்த சமனியாக இது நமக்கு பயன் தருகிறது. அதோடு கூட ஒரு மைல்டு லாக்ஸேட்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தை கறிவேப்பிலை பெற்றிருக்கிறது. இது ஃபெனுக்ரீக் என்று சொல்லக்கூடிய வெந்தயம், ஒரு மியூசிலேஜ் என்று சொல்லக்கூடிய சளி தத்துவத்தை இது உள்ளடக்கியதாக திகழ்கிறது. அது குடலிலே பரவி புண்களை ஆற்றக்கூடியதாக, குன்மம் என்று சொல்லக்கூடிய அல்சரை போக்கக்கூடிய ஒன்றாக வெந்தயம் விளங்குவது மட்டுமல்லாமல் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாகவும் பலம் தரக்கூடியதாகவும் திகழ்கிறது. பிராசிகா ஜென்சியே என்று சொல்லக்கூடிய மஸ்டர்ட், கடுகு ஒரு அற்புதமான ஸ்டிமுலண்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. வலியை போக்கக்கூடிய வல்லமையுடையதாக திகழ்கிறது. குருதி ஓட்டத்தை சீர் செய்யக்கூடியதாக திகழ்கிறது. அஃபைட்டிடா என்று சொல்லக்கூடிய பெருங்காயம் ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலேயும் ஒரு ஆன்டி ஹெல்மின்திக் என்கின்ற நிலையிலேயும் இது குடலுக்கு பலம் தரக்கூடியதாக திகழ்கிறது. மிளகு, பெப்பர் ஒரு ஆன்டிடோட் என்கின்ற வகையிலேயும், ஸ்டிமுலண்ட் என்கின்ற நிலையிலேயும், கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலேயும், அப்பிடைசர்
என்கின்ற வகையிலேயும் இது ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது. இதனோடு துவரம் பருப்பு புளி சேர்த்து எப்படி மருந்தாக்கி பயன்படுத்துவது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி நாவில் உள்ள சுவை அரும்புகளை தூண்டி பசியின்மையை போக்கக்கூடிய ஒரு உணவு, குடலின் உறிஞ்சும் தன்மையை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு உணவு எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: கருவேப்பிலை, புளி கரைசல், நெய், துவரம் பருப்பு, பெருங்காயம், வரமிளகாய், மிளகு, கடுகு, வெந்தயம். இந்த குழம்பு நம்ம நார்மலாக வீட்டில் வைக்கிற புளிக்குழம்பு மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம தாளிப்பதற்காக இதில் நெய் யூஸ் பண்ண போகிறோம். நெய்க்கு பதில் நல்லெண்ணெய் வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இங்கே நம்ம துவரம் பருப்பு, வெந்தயம், பெருங்காயம், மிளகு இந்த 4 பொருட்களையும் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கோம். துவரம் பருப்பு, வெந்தயம், பெருங்காயம், மிளகு இந்த பொடி நம்ம முதல்ல தயார் பண்ணி வச்சுக்கணும். உடல் எடை அதிகமாக இருப்பவர்கள், கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்க நெய்க்கு பதில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நெய் காஞ்சதும் நம்ம கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் ஏற்கனவே நம்ம பருப்பு பொடியில் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் போட்டால் போதும். பெருங்காயம் பொரிஞ்சதும் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் விதைகள் நீக்கிய வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்கனவே மிளகு பொடி சேர்த்துருக்கிறதுனால வரமிளகாய் கொஞ்சமாக சேர்த்தா போதும். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை, இப்போ நம்ம இதோட புளி கரைசல் சேர்த்துக்கலாம். இந்த புளி கரைசல் ஓரளவுக்கு நல்லா கொதிச்சதும் நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்க இந்த பருப்பு பொடி இதோட சேர்த்துக்கலாம். புளி நம்ம அன்றாடம் சமையலில் பயன்படுத்துவதற்கான காரணம் அது ஒரு ரிச் விட்டமின் சி சோர்ஸாக இருக்கிறதுனால தான், நமக்கு இம்யூனிட்டியை பலப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கிறதுனால தான் நம்ம புளியை சேர்க்குறோம். அதே போல் புளி கொழுப்பை கரைக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும் செயல்படுது. அது ஒரு சிறந்த லிப்போட்ராபிக் ஏஜென்ட்டாக செயல்பட்டு நம்ம உடம்புல அடிப்போஸ் டிஷ்யூவில் அதிக அளவு ஃபேட் செல்ஸ் அக்யூமுலேட் ஆகாமல் பார்த்துக்கும். அதே போல் நம்ம ரத்தத்தில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை கம்மிப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாகவும் அதை கட்டுக்குள் வைக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும் புளி இருக்கிறதுனால தான் நம்ம அன்றாடம் சமையலில் புளி பயன்படுத்துகிறோம். இந்த குழம்புல பார்த்தோம்னா நம்ம வெந்தயம், மிளகு இது எல்லாமே சேர்த்துருக்கோம். அதிக அளவில் வெந்தயம், மிளகு சேர்த்துருக்கிறதுனால இது ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு உணவாகவும் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு உணவாகவும் செயல்படும். அதே போல் நமக்கு உணவில் விருப்பமின்மை இருக்கும் பொழுது, சரியாக பசிக்காமல் சரியாக சாப்பிடாமல் இருக்கும் பொழுது நாவில் உள்ள சுவை அரும்புகளை தூண்டக்கூடிய ஒரு உணவாக இது இருக்கிறதுனால நம்ம சரியாக சாப்பிடாத போது குழந்தைங்களுக்கு இதை பண்ணி கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க. இதில் மிளகாய் காரம் ஜாஸ்தி சேர்க்காம நம்ம மிளகு சேர்க்கறது ரொம்ப நல்லது. புளி நல்லா கொதிச்சிடுச்சு, கெட்டியாக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம இதோட வறுத்து அரைச்சி வச்சிருக்க இந்த துவரம் பருப்பு, வெந்தயம், மிளகு, பெருங்காயம் சேர்ந்த இந்த பவுடரை சேர்த்து லேசாக கொதிக்க வச்சிடலாம். நம்ம ஏற்கனவே அதை வறுத்து அரைச்சதுனால அதிக நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். நம்ம அந்த பருப்பை கொட்டி ஒரு கிளறுனா போதும். இதை நம்ம தயார் பண்ணி வச்சுக்கிட்டு சாப்பிடும் பொழுது சாதத்தோட தேவையான அளவு உப்பு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இல்லை நம்ம உப்பு சேர்த்தோம் இதை சமைச்சு வச்சுக்கலாம். இதில் பருப்பு சேர்த்துருக்கிறதுனால நம்ம புளிக்குழம்பு மாதிரி அதிக நாட்கள்லாம் ஸ்டோர் பண்ண முடியாது. இது சமைச்சு உடனே சாப்பிட்டுடணும். துவரம் பருப்பு, வெந்தயம், மிளகு மற்றும் புளி சேர்ந்த இந்த குழம்பை நம்ம வாரம் ஒரு முறை எடுத்துட்டு வரும் பொழுது நாவில் உள்ள சுவை அரும்புகளை தூண்டி பசியின்மை போக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும், உடலில் உள்ள அதிகப்படியான கொழுப்பை கரைக்கக்கூடிய மருந்தாகவும், கல்லீரலில் கொழுப்பு படியாமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு மருந்தாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, மிளகாயை பற்றி அகத்தியர் குணப்பாட நூலிலே சொல்லுகின்ற பொழுது, ஆலம் என்ற மந்தம், அரோசி, குன்மம், வாயு, பொறுமல் இவை போகும்,
உந்து மிளகாய் பழத்தால் என்றோது என்று சொல்லியிருக்கிறார். ஆலம் என்கின்ற பொழுது விஷம். நம் உடம்பு இயங்குவதற்கு விஷம் போல விளங்குவது மந்தம். ஆலம் எனும் மந்தம். அரோசி அரோசி என்கின்ற பொழுது ருசியின்மை, பசியின்மை என்கின்ற நிலை. வாயு என்கின்ற பொழுது அகட்டு வாயு, வயிற்றிலே வாயு சேர்ந்து த ஃப்ளாட்டுலன்ஸ் என்று சொல்லுகின்ற வயிற்று உப்புசம், வயிற்று பொறுமல், மிகு ஏப்பம் இவை போன்றவற்றை தருகிறது வாயு. பொறுமல், வயிற்று பொறுமல் இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒன்றாக இந்த மிளகாய் விளங்குகிறது. மிளகாய்க்கு இவ்வளவு சிறப்பை அகத்தியர் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் குருதி போக்குக்கு இது ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது. இதனோடு புளி, கடுகு சேர்ந்து ஒரு குழம்பாக நாம் இங்கே வைத்திருக்கின்றோம். இதை அன்றாடம் ஒரு வேளை நாம் உணவோடு சேர்த்து சாப்பிடுகின்ற பொழுது இந்த மந்தம் என்கின்ற பசியின்மையை போக்குகிறது. ருசியின்மை, நாக்கு சுவையின்மையை போக்குகிறது. வயிற்று பொறுமலை போக்குகிறது. இதிலே பெருங்காயத்தை நாம் சேர்த்திருப்பதனாலே பெருங்காயம் ஒரு அகட்டு வாயு அகற்றியாக செயல்பட்டு வயிற்றிலே வாயு சேராத வண்ணம் காக்கின்ற ஒன்றாக விளங்குகிறது. இப்படி இந்த புளி குழம்பு என்பது ஒரு அற்புதமான மருந்தாகி நமக்கு உணவும் மருந்தும் ஆகிறது என்று நாம் தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.